வாழ்க எம் தமிழ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மூட நம்பிக்கைக்கு மூடுவிழா நடத்திய முன்னத்தியேர், சாதி இருளை சுட்டரிக்க வந்த பகுத்தறிவு பகலவன், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று மானுடம் பாடிய திராவிடக் குயில், ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை, தோன்ற வரும் வடிவநிலை நடுக்கம் தோன்றும், துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை, வான் தவளும் வெண்மேகத்தாடி ஆடும், வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை. அவர் யார்? அவர்தான் பெரியார். தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், ஈரோடு ஈன்றெடுத்த இனமான போராளி, தந்தை பெரியாரின் நினைவை போற்றும் விதமாகவும் காஞ்சிபுரத்து நெசவுத்தறி பின்னிய அறிவு பட்டாடை, பெரியாரின் கைத்தடி பற்றி மாநில உரிமைக்கும் மக்களின் உரிமைக்கும் குரல் கொடுத்த தமிழ்நாட்டின் தலைமகன், ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமை தந்தார், தன் இனிய குடும்பத்தினருக்கு மட்டுமே வறுமையை தந்தார். உள்ளம் கற்க தமிழும் உலகம் கற்க ஆங்கிலமும் போதுமெனச் சொல்லி உங்கள் வீட்டு குழந்தைகளை உலக அரங்கில் நடைபெற வைத்தவர். சிறுகதை, நாடகம், நாவல், நடிப்பு என்ற கலைஞனை தனக்குள் உயிர்ப்புடன் வைத்திருந்த உலகம் போற்றும் உன்னத தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் நினைவை போற்றும் விதமாகவும் நாவலர் செழியன் அறக்கட்டளை மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம் இணைந்து நடத்தும் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா நினைவு சொற்பொழிவு இனிதே துவங்குகிறது. நிகழ்வின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலுருகும், சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது, தெக்கணமும் மதிசிறந்த திராவிடன திருநாடும், தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அணித்துலகம் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனெங்கே, தமிழனெங்கே, உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. நிகழ்வுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக இதோ உங்களுக்காக ஒரு காணொளி காட்சி. முதன் முதலாக அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து குடியேற்றத்திலிருந்து வேலூருக்கு வந்தோம். காந்தியுடைய சிலையை திறந்து வைத்து 1954 பேசியதை நான் கேட்டேன். மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று எங்கள் ஊரிலே தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூரில் பேசினார்கள். அரசியல் நாகரிகம் என்றால் என்ன? இந்த அரசியல் நாகரிகம் என்ற சொற்றொடரே அண்ணாவாலே தமிழுக்கு அருளப்பட்டது. அண்ணாவிடத்தில் போய் சொன்னேன். அப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், give me some time, I have to console தர்மலிங்கம். இந்த மாணவரிடத்தில் இளைஞர்கள் கொஞ்சம் ஆங்கிலத்தில் பேசுவார். give me some time, I have to console தர்மலிங்கம் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஒரு வாரம் கழித்து எனக்கு அறிவித்து விட்டார். இது 1-2 இல்ல, 10,000 ரூபாய். அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. கடவுளே இந்த பணத்தை மதிக்கல, மரியாதையும் கொடுக்கல. ஓராண்டுக்கு முன்னால் நான் பதவிக்கு வந்தேன். இந்த ஓராண்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3, தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா? ஆட்சியில் பெயர் மாற்றம், பெயர் மாற்றுவது கூட பொருத்தமற்றது. பெயர் பெற்றிருப்பது, மாற்றப்பட்ட பெயரை நாம் திரும்ப பெற்றிருக்கின்றோம். இந்த அரசு வந்த பிறகுதான் அது நடைபெற வேண்டும் என்று ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டிவிட்டு சொன்னார், நீங்கள் முயற்சி செய்தால் 3 மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார். நான் ஒப்புக்கொண்ட ராமாமையா 3 மாதத்தில் படித்து விடலாம் என்று. என்ன என்றார், அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில என்ன இருக்கிறது? அறிவின் ஒளி பரவி இருள் அகற்றும் அரங்கம் இது. அன்னை தமிழின் அருந்தவ புதல்வர்கள் கூடியுள்ள பொன்னால் இது. அன்பையும் கல்வியும் வாரி வழங்கும் வள்ளல் நிலையம் இது.
அறிவின் அறுவடை காலத்தின் சொல்லேர் உழவன் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் கோவை செல்வம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அறிவொளி பரப்பும் இவ்விழாவில் வசந்தத்தை பரப்ப எங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டியும் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் உயர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் வாழ்த்தின் வாசம் வீசட்டும் இந்த நாள் முழுக்க. அறக்கட்டளை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான திரு அன்புமணி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். விழா தலைமையேற்று நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லும் தமிழியக்கத்தின் தலைவரும் எங்கள் விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான பாசத்திற்குரிய கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிந்தனையின் சுடராக திராவிட இயக்கத்தின் நம்பிக்கையாக வீற்றிருக்கும் திராவிடர் கழகத்தின் தலைவர் தகைசால் தமிழர் திரு கி வீரமணி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாற்றத்தின் மறுமொழி பேசும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றத்தின் ஆசிரியர் பொறுப்பாளர்களும் இங்கே கூடியுள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அடுத்ததாக விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல் நிகழ்வு தொடங்குகிறது. சிறப்பு விருந்தினர்களுக்கான திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி ஐயா அவர்களுக்கு விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பட்டாடை வழங்கி பட்டாடை அணிவித்து சிறப்பு செய்வார். அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ ஐயா அவர்களுக்கு விஐடி பல்கலைக்கழகத்தின் விஐடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் செல்வம் ஐயா அவர்கள் பட்டாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். சிறப்பு விருந்தினர்களுக்கு விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் தமிழகத்தின் தலைவருமான முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்கள் கொடுங்க. அறக்கட்டளை உறுப்பினர் திரு அன்புமணி ஐயா அவர்களுக்கு செல்வம் ஐயா சிறப்பு செய்கின்றார். நன்றி ஐயா.